பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 13ஆம் அதிகாரம். அல்லேலூயா. இந்த 13ஆம் அதிகாரம் துவக்குவதற்கு முன்பு நாம் முன்னிலையாக சற்று பார்ப்போம். வேத புஸ்தகத்திற்கே ஒரு திறவுகோல் என்றால் அது மத்தேயு எழுதின சுவிசேஷம்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்ப்போமானால் அநேக காரியங்கள் ஆண்டவர் இதில் வெளிப்படுத்துகிறார். அதுவும் மத்தேயு 13ஆம் அதிகாரம் அந்த வேத புஸ்தகத்திற்கே ஒரு சாவியாக செயல்படுகிறது. பரலோக ராஜ்யம் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் நமக்கு மிகவும் உதவி செய்கிறது. அதாவது யோவான் ஸ்நானகன் அவரோட ஊழிய பாதையிலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது என்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்ததை நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே நாம் பார்க்கிறோம். மலை பிரசங்கத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தேவையான சட்ட திட்டங்கள். எப்படி இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கான சட்ட திட்டங்களை மலை பிரசங்கத்தில் தான் நமக்கு அதை பற்றி தெளிவாக அவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அதை தொடர்ந்து மலை பிரசங்கத்திற்கு கண்டினியூஷனாக இன்னும் என்ன பார்க்குறோன்னா, அந்த யூத ஜனங்க அவங்க இன்னும் அடையாளத்தை கேட்டு அவர்களுக்கு அடையாளம் கேட்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமேன்றி வேறு அடையாளம் இவர்கள் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அதாவது ஆண்டவர் உயிர் தெழுவதற்கான அடையாளமே ஒன்றி வேறு அடையாளம் இல்லை. அதை அவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் வேறு எந்த விதத்தில் அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த அடையாளத்தை சொல்கிறார். மேசியாவை நீங்கள் கண்டுகொள்ள முடியவில்லை என்றால், நீங்கள் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கலைன்னா மேசியாவை நீங்கள் கண்டுகொள்ள முடியாதுன்னு சொல்லி அதை தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் அழைக்கிறார். என்னன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கலாம். இந்த இதில் மத்தேயுவிலேயே நாம் மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் அநேக காரியங்கள் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் ஓமைகளாக ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளதை அந்த ஓமைகள், இந்த ஓமைகள் மர்மமான ஓமைகள் என்று சொல்லப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இது மறைவானதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஊமைகளில் அநேக காரியங்கள் ஆண்டு வெளிப்படுத்துகிறார். சீசர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இதனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மறைமுகமாகவே ஊமைகளாக அநேக காரியங்களை சொல்லுவதை இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவை அறிந்திருக்கிற எல்லாரையும் இணைத்து சொல்லும் பொழுது அதை பரலோக ராஜ்யம் என்று சொல்லலாம். அதே வேளையில் திருச்சபையானது இந்த பரலோக ராஜ்யத்தின் உள்ளே இருக்கிறது. இதோடைய ஆழம் நாம் இனி வரும் நாட்களில் ஆவியானவர் நம்மளோடு ஊமைகள் மூலமாக ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்துவார். நாம் இவ்வேளையில் நாம் ஆண்டவருடைய ரகசியத்தை அறிந்து கொள்கிற நம்ம தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தாமல் நமக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்த சித்தமுள்ளராக இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதே பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம். நாம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளை துவக்குவோம், ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனை, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கிய தந்து நடத்தி வருகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கதவை ஆண்டவரே. இனி ஒரு நாட்கள் ஆண்டவரே அப்பா, வேதத்தின் ஆண்டவரே ஊமைகள் ஆண்டவரே மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஊமைகளை தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்த
பயன்படுத்த சித்தமாக இருக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தரலும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, வேதத்தை அனுதினமும் வாசித்து தியானித்து அதன்படி செயல்படுத்த, அதன்படி வாழ எங்கள் வாழ்க்கை அப்பா ஆண்டவரே, வார்த்தை எங்கள் வாழ்க்கையாக மாற ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கை வசனமாக மாற ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா வேதத்தை அனுதினமும் தியானிக்கிற பிள்ளைகளாக, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக அப்பா ஒவ்வொரு சாட்சியாக நீங்கள் எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன்.